இதில் 3 ஃபைல் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். மோர் தென் 1 ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்ற டேரோ ரீடிங் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் பேசும் டேரோ ஹீலர். இந்த 111 ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை புதுசாக கற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இல்லாட்டி யாரையாவது ஒரு ஆளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இல்லாட்டி ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனும் அமையும். மற்றது நீங்கள் இவ்வளோ காலமாக ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தீங்க, அதில் இந்த வெளியில் பெற முடியாமல் ரொம்பவே தவச்சு போனீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்குறீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே இனி உங்களோட லைஃப்பில் பின்னால் தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அதில் இந்த மீண்டு வாரத்துக்கான சுச்சுவேஷன் அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்பேஸை கிளியர் பண்ணுங்கன்ற மெசேஜ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ரொம்பவே ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க, எனர்ஜி லோவாக இருக்குது, என்னடா அடுத்த கட்டம் போக முடியலை, இல்லாட்டி உங்களுக்கு எது எல்லாம் ஓகே ஆயிருந்தும் அடுத்த கட்டத்தில் அடுத்த ஸ்டெப்ஸ் போக முடியலைன்னு சொல்லி ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டக்காக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டை மட்டுமில்லை உங்களோட மனசையும் கிளியர் பண்ண வேணும். ஆல்ரெடி முடிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு வெளியே தந்த விஷயங்கள், உங்களை காயப்படுத்த விஷயங்கள், உங்களை முன்னுக்கு போக விட அடுத்த கட்டத்தை நோக்கி போக விடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு திருப்ப அதை நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு நீங்கள் அதையெல்லாம் கிளியர் பண்ணணும். உங்களோட மனசுலேயும் சரி உங்களோட வீட்லேயும் சரி தேவையில்லாத விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேணும் என்றதான் இந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ரீசெண்டாக நீங்கள் ரொம்பவே ஹெவியாக மன அழுத்தம் மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ளே நித்திரை இல்லாமல் கொஞ்சம் பேட் ட்ரீம்ஸ் வர மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணீங்க, ஒரு மன அழுத்தம் மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருந்தீங்க, ஒரு ஹெவி ஃபீல் உங்களுக்கு கொண்டு இருந்ததுன்னு சொன்னால் அந்த நிலங்கள் எல்லாமே உங்களோட மனசில் தேவையில்லாத பழைய விஷயங்களை திருப்பி போட்டு போட்டுகிட்டே இருந்ததால தான். ஸோ உங்களோட மனசையும் வீட்டையும் அகெயின் ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். பழைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், உடைஞ்ச விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்கும்போது ஒரு புதிய விஷயம், நல்ல விஷயம் உங்களை நோக்கி வரும்போது வைக்கிறதுக்கு இடமெல்லாம் போயிடும். வீட்லேயும் ஒரு நல்ல விஷயம் வர்றதுக்கு வீடு ஃபுல்லாகவே தேவையில்லாத திங்ஸ் இருந்ததுன்னு சொன்னால், உடஞ்ச விஷயமும் அதுகள் இருந்ததுன்னு சொன்னால் புதுசாக ஒரு நல்ல திங்ஸ் ஒன்று வாங்கி உங்களோட வீட்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அதே மாதிரி உங்களோட மனசுக்குள்ளேயும் தேவையில்லாத விஷயங்கள், பழைய விஷயங்கள், காயங்கள், வலிகள், இன்னொருத்தரோட துன்புறுத்தல், இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை ரொம்பவே காயப்படுத்துன்னு சொன்னால் நல்ல விஷயங்கள், ஹாப்பியான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் உங்களோட மனசுக்குள்ளே வந்தாலும் உங்களோட மனம் ஃபுல்லாக காயமாக இருக்கும்போது தங்காது. அந்த காயம் கூட இருக்கக்குள்ள நல்ல விஷயம் வெளியில் திரும்ப போயிடும். ஸோ உங்களோட மனசில் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துட்டு பாசிட்டிவான சிந்தனைகள், நல்ல விஷயங்களுக்கு உங்களோட மனசில் இடம் கொடுங்க. சந்தோஷம் உங்களை தேடி வரும். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொன்னால் ரொம்பவே போராடிட்டு என்னால் முடியலை, எப்படி அதுலேருந்து வெளியில் வாரதுன்னு தெரியலைன்னு தவிச்சு போய் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த கிழமை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அது உங்களுக்கு தெரிய வர வேண்டிய விஷயம்தான். நீங்கள் ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஆளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும். உங்களோட அறிவு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரியான திறமை உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது, எல்லாத்துல இருந்தும் வெளியில் நீங்கள் வாகை சூடுறதுக்கான சந்தர்ப்பத்தை தருது. பழசுகளை எல்லாம் கடந்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான ஆசீர்வாதத்தை, லாங் டேர்ம் ஹாப்பினஸை தரும். ஸோ இதுதான் ஃபைல் 1 சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ். இந்த ரீடிங் ரெசனேட் ஆனால் 111 கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஃபைல் 2 சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். இந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இதயத்தை மென்மையாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நீங்கள் மற்றவங்களை நேசிக்கிற மாதிரி உங்களையும் நேசிங்க. உங்களோட வாழ்க்கை சூழல் நீங்கள் இருக்கிற மாதிரி, நீங்கள் நினைச்ச மாதிரி இல்லைன்றதுக்காக உங்களை நீங்களே மனம் நொந்து கொள்ள வேண்டாம். இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் யாரும் உங்களை ஹர்ட் பண்ணினா கூட அதில் நீங்கள் திருப்பி கதைக்கும் போது இல்லாட்டி திருப்பி அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது அதில் நீங்கள் மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணுறீங்கன்றதை தாண்டி நீங்களே ஹர்ட் ஆகுறீங்க. நீங்கள் இன்னொரு விதமாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போதோ இல்லாட்டி நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனும் உங்களோட இதயத்தையும் தான் நோகடிக்குது. உங்களோட மனசு இதயமே சொல்லுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களை நீங்களே விரட்டி கொள்ளாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுது. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன நடந்துட்டுருக்கோ அதை நம்புங்க, அந்த ஃப்ளோவிலே போங்க. உங்களோட ஃபேஷன், உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களோட ஃபேஷனை நோக்கி அன்போடு போங்க. ரொம்பவே அழுத்தத்தோடு போகாமல் ஹாப்பியோடு போங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஒரு விஷயம் பிடிச்சி செய்கிறோம்னு சொன்னால் அதை அன்போட ஃப்ளோவோட செய்ய வேணும். உங்களுக்கு பிடிச்ச கரியராக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச உறவாக இருக்கலாம், வேலை எதுவாக இருந்தாலும் அதை அன்போடு செய்ய வேணும். யார்ட்டையும் அழுத்தத்தோடு சண்டை பிடிச்சி செய்யும் போது அது உங்களையும் நோகடிக்கும், மற்றவங்களையும் நோகடிக்கும் என்று சொல்லி இந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லை நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களுக்கு யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களும் சேஃபாக தான் இருக்கிறாங்கன்னு இந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க. அவங்கள இந்த யூனிவர்சல் ஏஞ்சல்ஸ் கேர் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்துக்கொள்கிறாங்க. நீங்கள் அவங்கள பற்றின கவலையும் விடுங்க, எல்லாருமே சேஃபாக இருக்கிறாங்க. பழைய விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு கோவத்தை தருது, இல்லாட்டி மற்றவங்களால் நீங்கள் சில விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது நடந்துன்னு சொன்னால் ஏஞ்சல் சொல்கிறாங்க உங்களுக்கு உரிய விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு முன்னாலேயே தான் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் தான் அதை இன்னுமே சரியான முறையில் பார்க்கல. உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதை இப்போ சூஸ் பண்ண வேணும் என்ற மாதிரியான கட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் பழைய விஷயங்களுக்கு ஸ்டக் ஆகி போயிருக்க வேணும், இல்லாட்டி மூவ் ஆன் ஆக வேணும். ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இருக்குது, இது ஓகே. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் காயங்கள் இருந்தாலும், எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு அதுக்குள்ளேயே ஸ்டக்காக இருக்காமல் மூவ் ஆன் பண்ண வேணும் என்ற மாதிரியான வேகமான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வேணும். பழைய விஷயங்கள், பழைய நினைவுகள், முன்ன மாதிரியே சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பை பார்க்காம விட்டுறாதீங்க என்றதுதான் இந்த 2வது ஃபைல் சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இந்த ரீடிங் ரெசனேட் ஆனால் ரிபல் டு கமெண்ட் பண்ணுங்கள். 3வது ஃபைல் சூஸ் பண்ணினவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாரோடையா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா அப்பா சகோதரங்கள் யாரோடையாவது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ், ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்ததுன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டில் உங்களோட உறவில் எந்த பிரச்சனையும் வராமல் அதை சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. அதோட சண்டை பிடிச்சிட்டு சில பேர் சாப்பிடாமல் இருப்பீங்க, சில பேர் கோவச்சிட்டு கவலையோட உங்களை சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் நினைச்சது நடக்கிறேன், சரியான தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், ரெகுலரான உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலே எல்லாம் குழம்பி போயிருக்குன்னு சொன்னால் ஏஞ்சல் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. உங்களோட கனவுகள் இப்போ தான் மொட்டாக இருக்குது, பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றி அதை சரியான முறையில் பராமரித்து கொள்ளுங்க. உங்கள் கனவு நினைவாகிற நாள் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. உங்களோட ஹெல்த்தை கவனித்து கொள்ளுங்க என்று இந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டுட்டு செய்வோமா விடுவோமா என்று சொல்லி ஒரு திங்கிங்லேயே இருக்கிறீங்க, மூவ் பண்ண முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. விடலாமா, கண்டினியூ பண்ணலாமா, செய்யலாமா இல்லையா, எங்கே இருக்கிறது பார்க்க அடுத்த கட்டம் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்குமே என்று சொல்லி ஒரு டபுள் மைண்ட் செட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. பிளானிங்கில் மட்டுமே இருக்கிறீங்க, அதை இன்னுமே செயல்படுத்த இல்லை. ஏதோ ஒரு விடயத்துக்காக ரொம்ப போராடிட்டீங்க, என்னால் முடியலை என்ற அளவுக்கு, இனி என்னால் முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப போராடிட்டீங்க. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, இதுக்கு ஒரு தீர்ப்பு வராதான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கவலையோடு காத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரும். நீங்கள் சமநிலையோடு இருக்க வேணும். உங்களோட த்ரோட் சக்கரா, நீங்கள் சொல்கிற விஷயம் மற்றவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் அது நீங்கள் சொல்கிற விதம், உங்களோட த்ரோட் சக்கரா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அது சரியான முறையில் உங்களுக்கு ஏதாவது ஹீலிங்ஸ் டெக்னிக்ஸ் எதுவும் தெரிஞ்சால் அந்த த்ரோட் சக்கரா அண்ட் உங்களோட சக்கராஸை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட மைண்ட் பாடி சோலை சமமாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக கடந்து போக முடியும். உங்களுக்கு பக்கத்தில் உங்களோட ஏஞ்சல்ஸ் அண்ட் இந்த யூனிவர்ஸ் நம்பிக்கை இருக்குது, இல்லாட்டி உங்களோட கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தனியாக இல்லை, இந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க உங்களை எப்படியான இக்கட்டான சுச்சுவேஷனில் இருந்தும் கடந்து கொண்டு போயிடுவாங்க. ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து நீங்கள் ஒரு தெளிவான நிலைமைக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த வாரம் அமையும். அதுக்கு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த வாரம் ஒரு சின்ன பயணம் அமையலாம், ஒரு நீர்நிலை, கடல் கடந்து போகிற பயணம் அல்லது ஒரு ஆறு, குளம், ஏரி, ஏதோ ஒரு சின்ன நீர்நிலையை கடந்து போகிற மாதிரியான பயணம் ஒன்று இந்த வாரம் அமையும். உங்கள் ஹெல்த்தை கவனிச்சு கொள்ளுங்க, நல்லா சாப்பிடுங்க, பேஷண்ட்டாக இருங்க. உங்களுக்குரியது உங்களை சேர்றதுக்கான நாள் வந்துட்டுது. உங்களோட இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், ஏஞ்சல் உங்களோட பக்கத்துணையாக இருக்கிறாங்க என்றதான் இந்த ஃபைல் சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ். இந்த ரீடிங் ரெசனேட் ஆனால் 3 கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.